அதிக செலவு இல்லாமல் மக்கள் கூட்டமும் கம்மியாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாள் உங்கள் டைமை செலவிடணும் அப்படின்னா நீங்கள் இந்த நீர்த்தேக்கத்துக்கு தாராளமாக வரலாம். இது எங்கே இருக்குது, இதை பற்றின டீட்டெயில் முழுசாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தாங்க இந்த நீர்த்தேக்கம் இருக்குது. இதுக்கு நம்ம போகிறதுக்கு பைக்கை தாங்க சூஸ் பண்ணியிருக்கோம். நாம் இப்போ இருக்கிறது போலூர் பஸ் ஸ்டாண்டுங்க. இங்கேருந்து தான் நாம் இந்த நீர்த்தேக்கத்துக்கு போக போகிறோம். போகலாமா? திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற வழியில் போலூருக்கு பக்கத்தில் இருக்கிற சந்தவாசல்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கமண்டல நாகர் நதிக்கு நடுவில் கட்டியிருக்கிற செண்பகத்தோப்பு நீர்த்தேக்கத்துக்கு தாங்க நாம் இன்றைக்கி பைக்கில் போக போகிறோம். திருவண்ணாமலை வேலூர் மெயின் ரோட்டில் சந்தவாசல்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த டேம் இருந்தாலும் நமக்கு வேலூர் திருவண்ணாமலைக்கு தாங்க அதிக பஸ் இருக்குது. நீங்கள் சந்தவாசல் வந்துட்டாலும் அங்கேருந்து டேமுக்கு போனோம் அப்படின்னா ஓன் வெஹிக்கிளில் போகிறது தாங்க ரொம்ப நல்லது. இப்போ நாம் சந்தவாசல் வந்தாச்சுங்க. இந்த வழியாக தான் நாம் இப்போது டேமுக்கு போக போகிறோம். படவேடு ரேணுகாம்பாள் கோயிலுக்கு போகிறதும் இதே வழியில் தாங்க. வாங்க டேமுக்கு கிளம்பலாம். வேலூர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிறவங்க ஒன் டே பிளானாக என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த டேமுக்கு வரலாம். ஒரு கோயிலை சுற்றி பார்த்த மாதிரியும் இருக்கும், அதுக்கு அடுத்தபடியாக பக்கத்தில் இருக்கிற ஒரு டேமுக்கு போன மாதிரியும் இருக்குங்க. படவேட்டில் இருக்கிற ரேணுகாம்பாள் அம்மனை தரிசனம் முடித்ததுக்கப்புறமா நாம் இந்த டேமுக்கு போயிட்டு வர்றதுக்கு சரியாக ஒரு நாள் ஆகிடுங்க. அதிகப்படியான செலவு இல்லாமல் அமைதியான ஒரு பயணமாக உங்களுக்கு இது அமையும். இந்த டேமுக்கு போகிறதுக்கு பெருசாக பஸ் வசதி ஒன்றும் இல்லைங்க. அதனால் உங்கள் ஓன் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த டேமை ஈஸியாக அடைஞ்சிடலாம். நாம் இப்போ இருக்கிறது ராமநாதபுரம் பஸ் ஸ்டாப்புங்க. இங்கேருந்து லெஃப்ட் சைட் போகிற வழியில் தான் நாம் டேமை ரீச் பண்ண போகிறோம். இங்கே நேராக போகிற வழி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படவேடு ஸ்ரீ ரேணுகாம்பாள் அம்மன் கோயிலுக்கு போகுதுங்க. நாம் இன்றைக்கி டேமுக்கு மட்டும்தான் போக போகிறோம். அதனால் லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த வழியை சூஸ் பண்ணி உள்ளே கிளம்பியாச்சு. போகிற வழியெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கிற மரம் செடி கொடிகளை நாம் பார்க்க முடிஞ்சதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் ஜவ்வாது மலையோட நீட்சியாக இருக்கிற ஜவ்வாது மலைகளையும் நம்மளால் ரசிக்க முடிஞ்சது. படவேடு ரேணுகாம்பாள் அம்மனோட தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு அங்கேருந்து இந்த டேமுக்கு வர்றதுக்கும் வழி இருக்குங்க. அப்படி வரவங்களும் இந்த டேமை ஈஸியாக அடைஞ்சிட முடியும். இந்த வழியாக டேமுக்கு போகிறதுக்கு சாலை வசதி ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. டேமை நெருங்கும் போது தான் நாம் ஆஃப் ரோடை சந்தித்தோம். அது வரைக்கும் அருமையான இந்த சாலையில் நல்ல ஒரு பயணமாக அமையும்.
பக்கத்தில் வந்துட்டோங்க. இங்கேருந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்க இந்த வழியை யூஸ் பண்ணி தான் நாம் இப்போது டேமுக்கு போக போகிறோம். உண்மையிலேயே நாம் இப்போது காட்டுக்குள்ளே தாங்க ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் இங்கே வரும்போது அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. ரொம்ப ஆஃப் ரோடெலாம் இல்லைங்க. பைக்கும் காரும் போகிற அளவுக்கு ஒரு நல்ல ரோடாக தான் இது இருக்குது. ஒரு வழியாக நாம் டேமுக்கு வந்தாச்சு. பைக்கை பார்க் பண்ண உடனே நம்ம கண்ணில் பட்டது இந்த போர்டு தாங்க. இந்த டேமை பற்றின முழு விவரமும் இந்த தகவல் பலகையில் இருக்குங்க. நிறைய கூட்டம் இல்லாமல் மலை கூட்டங்களுக்கு மத்தியில் ரொம்ப ரம்மியமான ஒரு இடத்துல இருக்கிறது தாங்க இந்த செண்பகத்தோப்பு டேம். அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. இந்த டேம் காட்டுக்குள்ளே தாங்க இருக்குது. நீங்கள் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தேவையான தண்ணி, ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடுங்க. இங்கே எந்த கடைகளும் இருக்காது. உங்களால் இங்கே எதுவும் வாங்கவும் முடியாதுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு மதகம் பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக இருந்துச்சுங்க. நாம் இப்போது இந்த டேமுக்கு மேலே தான் இந்த மதகுகளை பார்த்தவாறே நடந்துக்கிட்டு இருக்கோம். இந்த டேமோட அடுத்த பக்கத்துக்கு போயும் சுற்றி இருக்கிற இந்த டேமோட அழகை ரசிக்கலாம் வாங்க. பக்கத்தில் வெறும் மலைகள் மட்டும்தாங்க இருக்குது. நீங்கள் இப்போ அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜவ்வாது மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற இந்த டேமில் இருந்து படவேடு சுற்றி இருக்கிற நிறைய கிராமங்களுக்கு நீர் வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த டேம்லேருந்து வெளியேற இந்த தண்ணி மக்களோட விவசாய தேவைகளுக்கு பயன்படும்படியாக அமைச்சிருக்காங்க. இந்த டேமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எங்களுக்கு அரை நாள் தாங்க தேவைப்பட்டுச்சு. ஒரு நாள் முழுமையாக அதிக செலவு இல்லாமல் ஒரு அமைதியான இடத்துல இருக்கிற இந்த டேமை நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா காலையில் ரேணுகாம்பாள் கோயில் தரிசனத்தை முடிச்சுக்கிட்டு
மதியத்துக்கு மேலே இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த டேமோட அழகையும் ரசித்து பார்த்துட்டு ஒரு நாள் முழுமையாக செலவு பண்ணிவிட்டு நீங்கள் இங்கேருந்து கிளம்பலாம். நாமளும் இந்த டேமோட அழகை ரசிச்சுக்கிட்டே இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.